ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரை தாண்டி வந்துட்டோம்னாலே இட்லி தோசை எல்லாமே கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. பட் நம்ம இருக்கிறது வந்திங்கன்னா ஜெய்சல்மீரில் இருக்கும். இங்கே ஒரு ஷாப்பில் வந்து டூரிசம் சென்டருக்கு பக்கத்தில் இருக்குங்க. ஷவாய் நார்த்தா தவு ஜா. சாரி மக்களே, பேர் மறந்து போச்சு. சரி, இந்த கடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தோசை சொல்லியிருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா இட்லியை வந்து உள்ளே பார்த்தேன், பட் பழைய இட்லி மாதிரி இருந்தோன்னே சரி தோசையே சொல்லிட்டோம். பார்த்திங்கன்னா நமக்காக தோசை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெய்சல்மீர் வந்தீங்கன்னா டூரிசம் சென்டருக்கு பக்கத்துலேயே இருக்குது. போட் போகிறக்கு ஆப்போசிட்லேயேங்க. பட் கடை பேர் தான் என்னென்னு எனக்கு கரெக்டாக அந்த ஸ்பெல்லிங்லாம் மறந்துருச்சு. ஷவாயின்னு நினைக்கிறேன். மேபி இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சுட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டுங்க. பிடிச்ச நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தோசை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய தோசையாக தான் ஊற்றுறாங்க. பட் இங்கே என்ன ரேட்டுன்னு தெரிலங்க. பையா ஏக் தோசை கிतना रुपये? 80. ஓகே. தோசை வந்து ஒரு தோசை வந்து பார்த்திங்கன்னா இங்கே 80 ரூபாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஏரியாவில் கொஞ்சம் தோசை கிடைக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசாலாவே அள்ளி போட்டு மசாலா தோசையாக கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது போக இங்கே என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன்.